தலைவியிடத்திலே சொல்லுங்கள், வாரிசுகளிடத்திலே சொல்லுங்கள். மகனே, மனைவியே, அல்லாஹுவோ அல்லாஹுவின் தூதரோ ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அதற்கு மாற்றமாய் செய்யாதே. அப்படி செய்தால் கேவலமோ இழிவோ உனக்கு மட்டும் ஏற்படாது, நம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தான் ஏற்படும். அல்லாஹ் தொழுங்கள் என்கிறான், தொழுது விடு. பொய் பேசாதே என்கிறான், பேசாதே. ஆபாசத்தை பார்க்காதே என்கிறான், பார்க்காதே. அல்லாஹுவின் தூதர் எவற்றுக்கெல்லாம் பாடம் நடத்தி விட்டார்களோ அதை மீறி நீ செய்தால் நாமும் கைசேதம், நம் குடும்பமும் கைசேதப்பட்டு நிற்போம் என்று இஸ்லாமிய குடும்பத்தை செதுக்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். இஸ்லாமிய குடும்பம் சீரும் சிறப்புமாய் செயல்பட வேண்டும் என்றால் ஈமானோடு, கொள்கையோடு, ஏகத்துவத்தோடு நான் மட்டுமல்ல, என் மனைவி மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் செதுக்குவேன் என்கிற படிப்பினையை பெற்று இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரி மிக்க குடும்பமாய் வார்த்தெடுப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, இஸ்லாமிய குடும்பம் என்கிற முக்கியமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் அமைகிற பொழுது ஒரு சமூகம் எழுச்சி மிக்க சமூகமாய் மாறும். குடும்பம் என்னும் செங்கற்கள் மூலமாகத்தான் சமூகம் என்னும் கட்டிடங்கள் எழுப்பப்படுகிறது. இஸ்லாமிய வாழ்வின் அடித்தளமே குடும்பம்தான். ஒரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் மார்க்கம் காட்டுகிற வழிமுறைப்படி நடக்கிற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்குகிறோம். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், அடுத்த தலைமுறை தௌஹீதின் அடிப்படையிலும் ஏகத்துவத்தின் அடிப்படையிலும் உருவாகிறதா இல்லையா என்கிற மிக பெரும் சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக தௌஹீது வாதிகளாகிய நாம் நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் பரீட்சித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னோடு இந்த தௌஹீது முடிந்து விடுமோ, நான் செய்த பிரச்சாரங்களோடு தாவா பணிகள் எல்லாம் என் குடும்பத்தில் இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு விடுமோ என்கிற மிக பெரும் அச்சம் நிலவுவதை பார்க்கிறோம். நிலவரம் அதுதான். அடுத்தவர்களிடத்தில் ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்வது கடமை. முதலில் குடும்பத்தாரிடமிருந்து நான் எப்படி இருக்கிறேன், என் துணை எப்படி இருக்கிறார், நாங்கள் இருவரும் பெற்றெடுத்த என் வாரிசுகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க தவறிவிட்டால் மிக பெரும் கைசேதமும் நஷ்டமும் தான் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் ஏற்படும் என்பதை நாம் மிக முக்கியமான எச்சரிக்கையாய் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லடியார்களின் பிரார்த்தனையாய் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறார். நல்லடியார்கள் இந்த பிரார்த்தனையை கேட்பார்கள், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சில முக்கியமான வாசகங்கள் அடங்கிய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே அவர்கள் கேட்பார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, ஹப்லனா எங்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக, கிஃப்டா கொடுத்துரு, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் துணைவியரில் இருந்தும் எங்கள் பிள்ளைகளில் இருந்தும் கண்குளிர்ச்சியை நீ அன்பளிப்பு செய் இறைவா. சொல்லிவிட்டு அவர்கள் கேட்பார்களாம், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நான் மட்டுமல்ல, வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும், நானும் என் துணைவியும் என் பிள்ளைகளும் லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரியாய் திகழ வேண்டும் இறைவா. இது நல்லடியார்களின் கோரிக்கை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நம் குடும்பம்
அல்லாஹுவிற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற குடும்பமாயிருந்தால் கண்குளிர்ச்சியை உறுதி செய்து விட்டோம் என்று அர்த்தம். முதலிலே நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சாரத்தை செய்கிறோம், அப்படி இருக்க வேண்டும். இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரம், பித்ஆவிற்கு எதிரான பிரச்சாரம். அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறோமா? கோரிக்கை வைப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நீ முதல் அப்ளிகேஷன் அல்லாஹ்விடத்திலே போடு. நீ பாதுகாப்பதை விட, நீங்கள் கவனிப்பதை விட அல்லாஹ்விடத்தில் உங்கள் கோரிக்கை வைக்கப்படுமானால் உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் பெற்றோரை, உன் குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற சூழலும் குறைந்திருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் 25வது அத்தியாயம் 74வது வசனம். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்கு. எங்களை, நான் மட்டுமல்ல, கிளை நிர்வாகியாக இருக்கிற, தலைவராக இருக்கிற, மாவட்ட பொறுப்பில் இருக்கிற என்னை மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் நீ முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்க. என் பையன் ஒரு மாதிரி தடுமாறுகிற மாதிரி தெரிகிறதா? என் மகளின் உள்ளத்திலே ஷைத்தானின் ஊசலாட்டம் ஏற்படுகிறதா? என் மனைவி மார்க்கப்பட்டு இல்லாமல் தூரமாய் விலகி நிற்கிறாரா? அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வையுங்கள். முதலாவது அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிறார். நெருப்பு குழி அல்ல, கிடங்கு. அல்லாஹ் சொல்லுகிறார், கிடங்கு. ஒரு பெரிய பிரிட்ஜ் தோண்டணும் அப்படின்னா கிடங்குகளை தோண்டுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், பாலங்கள் அமைப்பதற்கு கிடங்கு ஆழமாய் தோன்றப்படும். நீளம் அகலம் எல்லாம் குறிப்பிட்ட அளவாய் இருக்க, அப்படிப்பட்ட கிடங்கு தோண்டப்பட்டு தூக்கி வீசப்படுகிறார். அல்லாஹ் காப்பாற்றி விட்டார். எழுந்திருச்சு வர்றாங்க. வந்ததற்கு பிறகு எதிரியை பார்த்து சொன்னார்கள், நான் என் இறைவனின் பாதையை நோக்கி செல்ல போகிறேன், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். எந்த நேரத்தில் எதை கேட்கிறாங்கன்னு பாருங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லவர்களில் இருந்து எனக்கு வாரிசை கொடு. கேட்கிற வாசகம், நல்லவர்களில் இருந்து வாரிசை கொடு. இது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி தான் கேட்கணும்னு இல்லை, அது கேட்பது ஆக சிறந்தது. பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பிறகும் கேட்க வேண்டும். என் மானமும் மரியாதையும், என் கண்ணியமும் அந்தஸ்தும் என் வாரிசின் கையிலே இருக்கிறேன், என் மனைவியின் கரத்திலே இருக்கிறேன், நான் பெற்றெடுத்த பெண் மகளின் கையிலே இருக்கிறேன். இறைவா, என்னை அவமானப்படுத்தி விடாதே, கேவலப்படுத்தி விடாதே, நல்லவர்களில் இருந்து வாரிசை கொடு. ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. இதையெல்லாம் உளமாற கேட்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயமாய் நம் குடும்பத்தை செதுக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுவான். நீயே கேட்கல, நாயே மாத்தணும். உனக்கே உன் குடும்பத்தின் மீது அக்கறை இல்லை, என்னிடத்தில் கேட்க மறுக்கிறாய், கையேந்தவில்லை. பிறகு அல்லாஹுவாக இறங்கி வந்து குடும்பத்திற்கு அருள் புரிவானா? நமக்கு அக்கறை வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இது சாஃபாத் அப்படின்ற அத்தியாயத்தில் 100வது வசனம். ரொம்ப எளிமையான வாசகம். சாஃபாத்ன்றது 37வது அத்தியாயம். சரி, முக்கியமான சில குறிப்பிட்ட பாயிண்ட்டுகளுக்குள்ளாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக தௌஹீது குடும்பம் எவ்வளவு முன்மாதிரி மிக்க குடும்பமாய் திகழ வேண்டும், நம் குடும்பம் எவ்வளவு சிறப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்கு சில முக்கியமான தகவல்களை சொல்கிறேன். காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹுவின் வசனங்களையும் அவன் தூதரின் செய்திகளையும் சொல்லுகிற பொழுது அப்படியே நேரடியாய் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்கிற உணர்வோடு கவனிக்க வேண்டும். ஏன்னா மிக முக்கியமான தலைப்பு, மிக முக்கியமான தருணம். நம் ஒவ்வொருவரின் குடும்பத்தினுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்க்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயிலே இருக்கிறார். ஒவ்வொன்றிலும் படிப்பினை இருக்கிறது. பெற்றோர்கள்
தகப்பன்மார்கள், தந்தைமார்கள் இதிலிருந்து பெறுகிற அழகான படிப்பினையை பாருங்கள். என் குடும்பத்தாரிடத்தில் அவ்வப்போது ஏகத்துவம் குறித்து, ஓரிரை கொள்கை குறித்து, தாவா பணிகள் குறித்து, அல்லாஹ் குறித்து, அவன் தூதர் குறித்து வசியத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களோடு உரையாடி கொண்டே இருக்க வேண்டும். அழகான படிப்பினை. அப்படி உரையாடுகிறோமா? ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்கள். என் மகனை அழைத்து, என் மகளை அழைத்து என்ன செய்கிறாய்? எவ்வளவு நேரம் போன் பயன்படுத்துகிறாய்? ஃபஜ்ர் தொழுதாயா? பள்ளிக்கு சென்று தாவா பணிகளில் ஈடுபட்டாயா? ஒரு மாணவர்களுக்கான தர்பியான ஒண்ணு வைக்கிற பொழுது முதல் நபராய் நம் மகன் இருக்க வேண்டும். வேதனையே அதுதான். நம்ம பையன் வரவே மாட்டானே, எங்கேயோ இருக்கிறான். ஒரு பெண்கள் பயான் என்று வருகிற பொழுது என் மனைவி பள்ளிவாசலுடைய கதவை ஓபன் பண்ற டைம்ல போய் நிக்கணும். என் மகள் உடன் வர வேண்டும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. எதிர் வீட்டு அம்மா வந்துருது, பக்கத்து தெருவுல உள்ள ஆட்கள் வந்துடுறாங்க. வைஃப் எங்க? வைத்த வழி. மக எங்க? பள்ளிக்கூட காலேஜ் போயிருச்சு. என் மனைவிக்கு எப்பொழுது ஏகத்துவத்தை நான் போதிப்பேன்? நமக்கே ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம். நம்ம தௌஹீதுல இருக்கிறோம்ல, அப்படின்னா நம்ம மனைவி என்ன நரகத்துக்கா போயிட போறாங்க? இப்படி பல நபர்களிடத்தில் ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் இருப்பதை பார்க்கிறோம். என் குடும்பத்தில் நான் தாவா செய்தால் போதுமானதா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயில் தன் வாரிசுகளை அழைக்கிறார்கள். இது ஹபர யாக்கூப் அல் மௌத். மரண தருவாயிலே யாக்கூப் அழைக்கிறார். இது காலலி பனிஹி, தன் மகன்களிடத்திலே கேட்டார். மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவருடைய மிக முக்கியமான கவலையை பாருங்கள். என்னோடு இந்த ஏகத்துவ தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதை நான் உறுதி செய்ய வேண்டும். நான் கிளை நிர்வாகி தான், நான் ஒரு மாவட்ட பேச்சாளர் தான், நான் 20 வருடமாய் தௌஹீதில இருக்கிறேன். சரி, என் வாரிசு, என் மனைவி, மக்கள் அதை உறுதிப்படுத்துகிறார். சரிப்பா, நான் தூதராய் இருந்தேன், ஏகத்துவ கொள்கையை போதித்தேன், நீங்கெல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க. மரண தருவாயில் எவ்வளவோ விஷயங்கள் வசியத்து செய்திருக்கலாம், சொத்து பரிவர்த்தனைகள் குறித்து பேசியிருக்கலாம், சொந்த விஷயங்கள் குறித்து சொல்லி இருக்கலாம். அவர் கேட்கிறார், நான் மரணித்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? காலு, அந்த மகன்கள் சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமால் செதுக்கப்பட்ட ஏகத்துவ பாசறையில் பட்டறையில் வார்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக் வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். நீங்கள் எந்த இறைவனை கற்றுக் கொடுத்தீர்களோ அவரை வணங்குவோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் முன்னோர் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோர் எந்த ஓர் இறைவனை வணங்கினார்களோ அவரை வணங்குவோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாருங்கள், இலாஹ வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். கட்டுப்பட்டு வாழ்வோம். அழகான வார்த்தை. வாழ்வோன்ற வார்த்தையில இல்ல, வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ்வோம். வசியத்து செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல குடும்பத்தாரின் பிள்ளைகள் தான்றோணித்தனமாய் ஏகத்துவ கொள்கையில் வாழ்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கூட பள்ளி தொடர்போடு, அல்லாஹ் தொடர்போடு, அல்லாஹ்வின் தூதரோடு தொடர்போடு இல்லாமல் போவதற்கு காரணம் இதுதான். கண்காணியுங்கள். உங்கள் மகனை அழைத்து பேசுங்கள், மகளை அழைத்து பேசுங்கள், மனைவியை உட்கார வச்சு பேசுங்க. நான் நிர்வாகியா இருக்கிறேன், நீ ஒரு நிகழ்ச்சி என்று நடத்தப்படுகிற பொழுது வர மறுத்தால் கேவலம் எனக்குத்தான், ஊருக்குத்தான் இவர் உபதேசம் செய்வாரு, வீட்டுக்கு செய்ய மாட்டாருன்னு என்னை உமிழ மாட்டார்களா? உனக்கு இதெல்லாம் புரியலையா? வசியத்தை செய்யுங்கள். இது முதலாவது அம்சம். இரண்டாவது பாருங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற மிக அழகான வசனம். நம் குடும்பம் எல்லாம் இந்த பட்டியலுக்குள் வருகிறதா என்பதை ஒரு கணம்
நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இரண்டாவது பாயிண்ட் சொல்ற, தெளிவான நட்டம், கிளியரா உள்ள ஒரு நஷ்டம் சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 39வது அத்தியாயம் 14-15வது வசனம். குலில்லாஹ அஅ்புது முக்லிஸல் லஹுத்தீன், அல்லாஹ்விற்கே வணக்கத்தை உரித்தாக்கி அவனையே வணங்குவோம். அவனை என்று யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ, அவனை என்று நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு கட்டுப்பட்டுக்கங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், குல் இன்னல் ஹாசிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹும் யௌமல் கியாமா, நஷ்டப்பட்டோர் யார் என்றால், காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் மார்க்கத்தின்படி தான் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். நீ வேற விரும்புற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதை நீ விரும்பல, அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படிவதை விரும்பவில்லை. விரும்பலையா, போய்க்கோ, யுவர் சாய்ஸ், யுவர் விஷ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குடும்ப தலைவன் எல்லாம் புரிந்து கொள், குடும்ப தலைவன் எல்லாம் காது கொடுத்து கேள். தெளிவான நஷ்டம் என்றால் எது தெரியுமா? தம் குடும்பத்திற்கும் தமக்கும் மறுமை நாளில் எவன் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டானோ அவன்தான் நஷ்டவாளி. சொல்லிவிட்டு சொல்கிறான், அலா தாலிக், அறிந்து கொள்ளுங்கள், ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இதாண்ட தெளிவான நஷ்டம். குடும்பத்தை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன் மன அமைதிக்காக, பிள்ளைகளை கொடுத்தேன் கண்ணியப்படுத்துவதற்காக, பெற்றோரை கொடுத்தேன் மகத்துவப்படுத்துவதற்காக. நீ யாருக்குமே எந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கலையே, உன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உன் பிள்ளைகளை கவனிக்கவில்லை. நஷ்டத்திலே ரொம்ப தெளிவான நஷ்டம் இதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நல்ல சுகபோகமா ஜாலியா என்ஜாய் செய்து, என்னபா ஏன் ஒய்ஃப் நான் சொன்னா கேட்க மாட்டாங்களே, அது எப்படி கேட்காமல் இருப்பார்? உங்களின் கண்காணிப்பு சரியில்லை என்ற அர்த்தம். என் மகன் என் பேச்சை கேட்க மறுக்கிறான், என் மகள் எனக்கு கட்டுப்பட மறுக்கிறாள், சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்தில் எப்படி உருவாக்குகிறோமோ அதுதான் முளைத்து வேராய் ஆழமரமாய் கிளைகளாய் வந்து நிற்கும். தெளிவான நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்வை சொல்லி அவன் தூதரை சொல்லி நீங்கள் வளர்க்க மறுத்தால், உருவாக்க மறுத்தால், செதுக்க மறுத்தால் அது தெளிவான நஷ்டமாய் மாறிவிடும். மூன்றாவது பாருங்கள், வானவர்கள்ல நிறைய வானவர்கள், சிறப்பிற்குரிய வானவர்கள் உண்டு. எவ்வளவு கண்ணியம் என்று பாருங்கள். இதுவெல்லாம் பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். அதுல அல்லாஹுவின் அரிசை சுமக்கிற வானவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சில வேலைகளை பதவிகளை கொடுக்கிறார். அல்லாஹுவின் அரிசை சுமக்கிற வானவர்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். 40வது அத்தியாயம் 7, 8, 9 ஆகிய வசனம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிற வானவர்கள் இவங்க பிரத்யேகமா சில நபர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்களாம். அரிசை சுமக்கிற மாணவர்கள் செய்கிற பிரார்த்தனை, அவங்க சில விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. அரிசை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் இறைவனை புகழ்ந்து அவனை போற்றுவார்கள், அவனை நம்புவார்கள். இறை நம்பிக்கை கொண்டோருக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இறைவா, அருளாலும் ஞானத்தாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ சூழ்ந்திருக்கிறாய், பாவ மன்னிப்பு கோரி, அடுத்து பாருங்கள் முக்கியமான பாயிண்ட், பாவ மன்னிப்பு கோரி வத்தபஉ சபீலக், உனது பாதையை பின்பற்றுபவரை மன்னிப்பாயாக, வகிஹிம் அதாபல் ஜஹீம், அவர்களை நரகத்தின் வேதனையில் இருந்து காப்பாயாக. சொல்லிவிட்ட அடுத்த வசனம் ரொம்ப அழகான வசனம் 40:8 அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கேட்பார்களாம், ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னில்லதி வஅத்தஹும் வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம், எங்கள் இறைவா, நீ அவர்களுக்கு வாக்களித்த ஒரு ரூட்டை, உன் பாதையை யாரெல்லாம் கடைபிடித்தார்களோ,
அவர்களுக்கு வாக்களித்த நிலையான சொர்க்கங்களில் அவர்களையும் அவர்களுடைய மூதாதையர்களையும் மனைவியரையும் தலைமுறையினரையும் அவர்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக. நீயே மிகைத்தவன் நுண்ணறிவாளன். தீமைகளை விட்டும் அவர்களை காப்பாயாக. அந்நாளில் தீமைகளை விட்டு யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ ஒமன் தக்கி செய்யாத் யோமையின் ஃபக்கத் ரஹிம்தஹு, அவர்கள் மீது நீ அருள் புரிந்து விட்டாய். அரிசை சுமக்கிற வானவர்கள் யாருக்காக துஆ செய்கிறார்கள்? அரிசை சுமக்கிற வானவர்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம் என்று பாருங்கள். அரிசை சுமக்கிற வானவர்கள் அல்லாஹுவின் பாதையில் நடக்கிற எனக்கு, என் பெற்றோருக்கு, என் முன்னோருக்கு, என் தலைமுறையினருக்கு துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துஆவிற்கு பிரார்த்தனைக்கு நம் குடும்பத்தார் உரித்தானவர்களா? நாம, நம் மனைவி, நம் மக்கள் இந்த பிரார்த்தனைக்கு உரியவர்களா? யோசித்து பாருங்கள். இதுக்கு என்ன ரூல்ஸ்? அட, அரிசை சுமக்கிற மாணவர்கள் மதுரையில் இருக்கிற, வில்லாபுரத்தில் இருக்கிற, எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தனுக்காக துஆ செய்கிறார். அல்லாஹ்வின் அரிசை சுமப்பவர் இவர் செய்கிற பிரார்த்தனை, இறைவா உன் பாதையில் நடக்கிற குடும்பத்தாருக்கு நீ பாவத்தை மன்னிச்சிரு இறைவா, தீமைகள் இருந்து அவர்களை காத்து விடு இறைவா. எவ்வளவு பெரிய கண்ணியம்! இந்த கண்ணியத்தை வீணடிக்கலாமா? இதை அப்படியே அலட்சியப்படுத்தலாமா? அடுத்து அதே போன்று பாருங்கள், 13வது அத்தியாயம் 23, 24. ஜன்னாத்து அத்னின் யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவர்களும் அவர்களின் பெற்றோர், மனைவியர், பிள்ளைகள் ஆகியோரில் நல்லவர்களாக இருந்தவர்களும். அல்லாஹ் வைக்கிற ரூல்ஸ், நல்லவனா இருக்கணும். நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதாது. நீ, உன் மனைவி, உங்கள் மக்கள் அனைவரும் நல்லவர்களா இருக்க வேண்டும். இப்படி நல்லவர்களா இருக்கிற பொழுது சொர்க்க வாசலில் வல் மலாயிகா, வானவர்கள் நின்று கொண்டு யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைப்பார்களாம். குடும்பத்தாரே வாருங்கள், உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க, குடும்ப தலைவரே வாருங்கள், அவருடைய மனைவியே வாருங்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளே வாருங்கள். ஒரு வாசல் வழியாக அல்ல, எல்லா வாசல் வழியாக இருந்தும் வானவ படையே நின்று கொண்டு குடும்பத்தை செதுக்கினாய், குடும்பத்தை உருவாக்கினாய், பட்டை தீட்டினாய், நீ வா வா என்று அழைக்கப்படுமாம். எவ்வளவு பெரிய கண்ணியம்! மற்றவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தௌஹீதிலே ஊறி திளைத்திருக்கிற நமக்கு தெரியாமலோ அறியாமலோ இருக்கலாமா? என் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரையும் நான் பரீட்சித்து பார்ப்பேன். தாவாவுடைய அந்த நெருப்பு கனல் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது. மிகப்பெரும் வேதனையா இருக்கிறேன். ஒரு கிளையிலே நிர்வாகியாய் இருக்கிறார். அடுத்து அவர் குடும்பத்தில் இருந்து நிர்வாகம் வருமா என்று அலசி பார்த்தால் 100% இல்லை. உலக படிப்பிலா, உலகம் சார்ந்த கவனத்தில் அடுத்து வேற வேற ஆட்கள் வர்றாங்க. அல்லாஹ் ஒருத்தனை வச்சுதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. இவரை வைத்துத்தான் அல்லாஹ் ஏகத்துவத்தை வளர்ப்பான் என்பது அல்லாஹ்வின் நியதியிலேயே இல்லை. யாரை வச்சினாலும் அல்லாஹ் வளர்ப்பான். முன்மாதிரி என்று பேசுகிற நம் குடும்பத்தில் இருந்து, நம் வீட்டில் இருந்து, நம் மனைவியோ நம் மக்களோ எப்படி பெயர் எடுக்க வேண்டும்? ஒரு முக்கியமான கிளையில நடைபெறுகிற நிகழ்ச்சியாக இருந்தால் அவங்க குடும்பத்தோடு வந்துருவாங்க. ரோல் மாடல் அவர்கள் தான். சாதாரண மக்கள் நம்மை பார்த்து பாடம் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை பாருங்கள். நம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை கொடுத்து வளர்ப்பீர்களா, சுகத்தை கொடுத்து வளர்ப்பீர்களா, பொருளாதாரத்தை கொடுத்து வளர்ப்பீர்களோ அதுவெல்லாம் தெரியாது. மார்க்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தாறுமாறாய் சொத்துக்கள் தலைவிரித்தாடுகிற சுகபோகத்திலே மூழ்கி திளைக்கிறான். ஒரு காலம் இருந்தது, ஒவ்வொருவரும் பரீட்சித்து பாருங்கள்.
இங்க அமர்ந்திருக்கிற நம்மில் பலர் கூட கரெக்டா பித்தட்டு பகுதியில உட்கார்ந்து அந்த லைன்ல ட்ரவுசரோ பேண்டோ கிழிஞ்சிடும். தைத்து போட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. அப்படி எல்லாம் தைத்து போட்டிருக்கிறோம். செருப்பு, ஒரு செருப்பு வாங்குறார் அப்படின்னா அடுத்த நோம்பு பெருநாள் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். செருப்பு பிஞ்சிட்டு அதையும் தைத்து போட்டவர்கள் நம்மில் உண்டு. மறுக்கவே இல்லை. மிகச்சரியா எந்த இடத்துல ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கிறதா பேண்ட்ல உட்கார்ந்தா மூட்டு பகுதி ஈஸியா கிழிஞ்சிடும், பித்தட்டு பகுதி கிழிஞ்சிடும், தச்சு போட்டுருவோம். அக்குள் பகுதி கிழிஞ்சிடும், தச்சு போட்டுருவோம். நம் வாரிசுகளுக்கு அப்படியா? கிடையாது. முன்னர் எல்லாம் ஒரு நோன்பு பெருநாளில் இருந்து இன்னொரு அடுத்த ஆண்டு நோன்பு பெருநாள் வரணும்னா நீண்ட ஆண்டு இடைவெளி மாதிரி தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்ணணும். அணிகலன் காலில் செருப்பு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அந்த ரூல்ஸாவே வச்சிருப்போம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தினசரி ஆடை வாங்கலாம், விரும்பிய பொருளை பர்ச்சேஸ் செய்யலாம். சமூக வலைதளத்திலே ஒரு விஷயம் வந்து விட்டால் திடீர்னு ஓடிபி சொல்லுங்கன்னு போன் வரும். என்னடா ஓடிபி? வீட்டில் ஏதோ ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்கன்னு அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். நினைத்ததை எல்லாம் விரும்பியதை எல்லாம் அனுபவிக்கிறான். வீட்டுக்குள்ள போனா வாசல்ல ஒரு குட்டி பீரோ இருக்குது. உள்ள இருக்கிற பீரோ ஏன் வெளியே இருக்குதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா 10 ஜோடி செருப்பு உள்ள இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு ஒன்று வச்சிருக்கிறான். திங்கக்கிழமைக்கு ஒரு ஷூ, மதரசாவுக்கு ஒரு ஷூ, வேற ஏதாவது போட்டு போறதுக்கு ஒரு செருப்பு, ரகரகமா இருக்குது. ஆடையில் பஞ்சம் இல்லை. போடுகிற செருப்பிலா அல்லது பயன்படுத்துகிற பொருளிலோ பஞ்சம் இல்லை. ஒரு சின்னோண்டு எவனாவது இந்த கடிச்சு போட்டு கீழே துப்பி போட்டு அந்த ஆப்பிள் லோகோ போன் பல பேர் வைத்திருக்கிறான். அந்த கடிச்சு போட்ட ஆப்பிள் பீஸுக்காகவே பாக்கெட்ல அது கெத்தா தெரியும். இதெல்லாம் கெத்தே கிடையாது. இதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறான். ஒரு எரும மாடு சைஸ்ல ஒரு வண்டியில ருக்குலையே சஜிதாலையே போனோம்னா டப்ப டப்ப டப்பன்னு அடிச்சுட்டு போறான். எல்லாம் அனைத்தையும் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறோம், அனுபவிக்க செய்கிறோம். ஆடையில் பஞ்சம் இல்லை, உண்ணுகிற உணவில் பஞ்சம் இல்லை. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 15 நிமிஷத்துல என்னென்ன ரைஸ் ஐட்டம் எல்லாம் உண்டோ, சிக்கன் ஐட்டம் எல்லாம் உண்டோ, எல்லாத்தையும் சாப்பிடுகிறான். எதிலும் பஞ்சம் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள மீன் குழம்ப 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ட மக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். புளிச்சு போன தோசை மாவுல தோசை சாப்பிட்டு இருக்கோம். கெட்டு போன ஊசி போன சாம்பாரை தொட்டு சாப்பிட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. எதுல பஞ்சம் இன்னைக்கு? ஆடையிலோ உணவிலோ உடையிலோ பயன்படுத்துகிற பொருளிலோ பஞ்சம் இல்லை. ஒரே ஒரு பஞ்சம் தலை விரித்து கோரத்தாண்டவம் ஆடுகிறது. அதுதான் மார்க்க பஞ்சம். மார்க்கத்தில் மட்டும்தான் பஞ்சம். ஒழுக்கத்திலே பஞ்சம், அல்லாஹ் ரசூலை நெருங்குவதில் பஞ்சம், தொழுகையை நிறைவேற்றுவதில் பஞ்சம், குர்ஆனை எடுத்து படிப்பதில் திக்ர் செய்வதில் பஞ்சம். ஏன் இதை கவனிக்க மாட்டோமா? அடுத்த தலைமுறை உருவாகிறதா பிரச்சனை இல்லையா? நம்ம அனைவரின் முன்னால் இருக்கிற சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். முதலிலே பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். காலம் மோசமான காலகட்டம். இன்ஸ்டாகிராம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நாம் அறிந்தவரை இருக்கிற அப்ளிகேஷன்லயே ரொம்ப கேடுகட்ட அப்ளிகேஷன் சொல்லலாம். சில நன்மைகள் இருக்கலாம். யாரோடு எவரோடு என்னென்னவெல்லாம் பேச முடியுமோ அவைகளை எல்லாம் பேசிக் கொள்கிறான். உள்ள என்ன ஆடை அணிந்திருக்கிறானோ அதை பரப்புகிறான், ஷேர் செய்கிறான். பல பெற்றோர்களுக்கு அதன் மீது அக்கறை இல்லை, கவனம் இல்லை. கைகளிலே ஒரு போனை கொடுத்தா 9000 லாக் போட்டு வச்சிருக்கிறான். உள்ள போடும்னாலே நீங்க சாதாரணமான போக முடியாது. ஈஸியா போனோம்னா கையில சுத்தியலோட போயிட்டு டமாலிஷ் மவுத்தாக்கிடலாம். அதை கேலரிக்கு ஒரு லாக், இமேஜுக்கு ஒரு லாக், என்னென்னவெல்லாம் வைத்திருக்கிறான். பல பெற்றோர்கள் கவனிக்கிறது இல்லை. குறிப்பாக பெண் பிள்ளைகள்
பெண் பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மகத்தான நற்செய்திகள். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்கள் இருவரையும் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாய் வார்த்தெடுக்கிறாரா, அந்த பெற்றோர்களும் நானும் மறுமையிலே ஜா யௌமல் கியாமா வருவோம். எப்படி வருவோம் தெரியுமா? அன வஹுவ, இப்படி காட்டுகிறார்கள். அன வஹுவ, இது நான், இது அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றார். இந்த 2 விரலை பிடிச்சி இழுத்து உடைச்சா கூட எவ்வளவு சென்டிமீட்டர் அகலமாயிரும்? ஒரு 5 அகலப்படுத்த முடியுமா? ஒரு 1.5 கிலோமீட்டர் விரிச்சிட முடியுமா 2 விரலையும்? நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கு நாம் இரவு முழுக்க நின்று வணங்கினோமா? இல்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுல அது ஆக சிறந்த நோன்பு. கண்டினியூஸா வைக்க கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வச்சுக்கணும். அப்படி உபரியான நோன்புகளை விடாமல் நோற்றோமா? இல்ல. அல்லது 5 நேர தொழுகையில ஒரு வக்து கூட விடாம இருக்கிற சொத்துல பொருளாதாரத்துல தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்தாங்கல்ல, ஒரு போர்க்களத்துக்கு 600 ஒட்டகத்தை தர்மம் பண்ணாங்க. அது மாதிரி சொத்து அனைத்தையும் தர்மம் செஞ்சோமா? அல்லாஹ்வின் தூதரின் அருகில இருப்பதற்கு இவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்யல. பெண் பிள்ளை இருக்குதா, கண்ணியமா பார்த்துக்கோ, ஒழுக்கமா வார்த்தடு, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஒரு சமயம் நாம் செய்கிற நற்செயலினால் நற்செயல்கள் குறைந்து போய் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நரகத்திலே போய் விழுந்து விட்டாலும் கூட நாம் ஒழுக்கமாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் வருவார்களாம். இறைவா, இவர்கள் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒழுக்கமாய் வளர்த்தவர்கள், இவரை நரகத்தில் இருந்து வெளியே கொண்டு வா இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்களாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 2 பெண் பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்த்தெடுத்தால் பெற்றோர்களை நரகத்தில் இருந்து காக்கிற ஸ்கிரீனா இருப்பார்கள், திரையா. இவங்க போய் பார்த்துருவாங்க, காப்பாத்து இறைவா, என் பெற்றோர்களை காப்பாற்று. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படியே இப்பொழுது சம்பவத்திற்கு வாருங்கள். ஒரு சமயம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது வஹி வருகிறது. அல்லாஹ் இது போன்ற ஏற்பாடுகளை செய்வான். அதனால தான் ரசூல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா மிக சரியான நேரத்தில் எழுந்துருவாங்க. தொழுகைக்கான நேரம் கொஞ்சம் அயர்ந்து தூங்கிட்டா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, போய் வாலண்டியரா போய் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா வஹி வந்துகிட்டு இருக்கிற நேரமா கூட இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தூக்கத்திலே அவர்களுக்கு சில காரியங்கள் காட்டப்படுகிறது. தூங்கி எழுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். நான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ராயித்துனி தகல்துல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்தேன், சொர்க்கத்திற்குள் சென்று விட்டேன். ஃபைதா அன, நான் சொர்க்கத்தில் எந்த இடத்தில் இருப்பேனோ அதற்கு அருகிலே பிர் ருமைசா, ருமைசா என்கிற பெண் என் அருகிலே இருந்தார். சொல்லிட்டு ரசூல்லா விளக்குறாங்க. ருமைசான்னா யாரு? இம்ராஅத்தி அபீ தல்ஹா, அபூ தல்ஹாவுடைய மனைவிதான். அவர்களுடைய ஒரிஜினல் நேம் ருமைசா. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ராவ தூக்கிட்டு குமைசா, கைன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. ருமைசா, குமைசா, கைன். இவங்க யாரு? ருமைசா. இவங்களை நாம வழக்கமா சம்பவங்கள் கேள்விப்படுகிற பொழுது என்ன பெயரால கேள்விப்படுவோம்னா உம்மு சுலைம், அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். ரசூலுல்லாஹ் சொல்ற வாசகத்தை தான் கவனிக்கணும். நான் சொர்க்கத்தில் இருந்தேன், என் அருகில் ருமைசா இருந்தார். சேம் இதைதான். அன ஒஹுவ, நானும் அவரும் மறுமையில இப்படி இருப்போம். நான் இருந்தேன், என் அருகில் ருமைசா இருந்தார். என்ன செய்தார்? அப்படி என்ன செய்தார்? ஈமான் வேறு குஃப்ர் வேறு என்று பிரித்து காட்டினார். ஈமானும் குஃப்ரும் ஒருபோதும் ஒன்று சேராது.
ஈமான் கண்ணியம், குஃப்ர் இழிவு என்பதை உலகத்திற்கு பறைசாற்றினார். அவர் செய்த தியாகம். விதவ பெண் சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், உள்ளார்ந்து புரிந்து கொள்ளுங்கள். விதவையாயிருக்கிறார். முதலில் மாலிக் என்கிற கணவர், இவர் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் விட்டு ஓடுகிறார். ஓடிய இடத்திலேயே மரணத்தை தழுவுகிறார். கையிலே சிறிய குழந்தை, அவர் பெயர் அனஸ். நிர்கதியா நிற்கிறாங்க. பாதுகாப்பு, குடும்ப சூழல் அனைத்துமே நெருக்கடி. ஒரு விதவை பெண். இப்பொழுது அபூ தல்ஹா வருகிறார். கதப அபூ தல்ஹா உம்மு சுலைம். உம்மு சுலைம் இடத்தில் அபூ தல்ஹா மனம் பேசுகிறார். கல்யாணம் பண்ணிக்கலாமா, திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? அப்பொழுது உம்மு சுலைம் சொல்கிறார், அவருடைய கண்ணியத்தை அந்த இடத்திலே சொல்கிறார். வல்லாஹி, வார்த்தையை கவனியுங்கள், யாரேனும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே சில வார்த்தைகளை போடுகிற பொழுது, மயக்குகிற வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, ஈமான் உறுதியாயிருந்தால் நம் குடும்ப உறுப்பினர்களை எவனும் வழிகெடுக்க முடியாது என்பதற்கான சான்று. அபூ தல்ஹா ரொம்ப நல்லவர், ஒழுக்கச்சீலர், பொருளாதார பலம் படைத்தவர். அவர் குறித்து சொல்லுகிறார்கள், வல்லாஹி, இறைவன் மீது சத்தியமாய் சொல்கிறேன், மா மித்லுக யா அபா தல்ஹா யுரத்து, உங்களை போன்ற ஒரு நபர் என்னை பெண் பேச வருகிறார்கள், மணமுடிக்க கேட்கிறார்கள் என்றால் யார்தான் மறுப்பார்? உங்களை மாதிரி ஒரு ஆளு என்ன வந்து, அதுவும் விதவையா இருக்கிற என்னை வந்து பெண் கேட்கிறார் என்றால் யார் மறுப்பார்? அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. நீங்க ஒழுக்கச்சீலர், பொருளாதார பலம் மிக்கவர், மேல புகழின் உச்சத்திற்கு கொண்டு போயிட்டு ஒலா கிண்ணக் என்றாலும், ஆனா கூட நீங்க மிகப்பெரிய நபர் தான், உங்களை எல்லாம் மறுக்க வாய்ப்பில்லை என்றாலும், ரஜுலுன் காஃபிர் வ அன இம்ரஅத்துன் முஸ்லிமா, நீங்களோ காஃபிர், நான் முஸ்லிம் அல்லவா? அடுத்த டெஃபினிஷன் விளக்குறாங்க. வலா யஹில்லு லி அன் அத்தஸவஜக், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு காஃபிர் ஒருபோதும் வாழ்க்கை துணையாக ஆகவே முடியாது. நீ பெரிய ஆள்ன்றதுனால உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? நீ காஃபிரப்பா, நான் முஸ்லிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள். இஸ்லாத்தை ஏற்றால் நீ பரிசுத்தமாவாய். நீ அசுத்தமான ஒரு நபர். அசுத்தம் என்பது தொடுகிற தொற்ற தச்சில இல்லை, உள்ளத்தில இருக்கிற கொள்கையில இருக்கிற. உடனே ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாங்க, ஃபைன் துஸ்லிம் ஃபதாக்க மஹரி, ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதே மஹரா எடுத்துக் கொள்கிறேன். ஃபகான ஷிதாகுமா பைனஹுமல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது நம் இருவருக்கும் மஹரா இருக்கட்டும். உலக வரலாற்றிலேயே கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த மகர் உம்மு சுலைமுக்காக கொடுக்கப்பட்ட மகர் தான். கொள்கை உறுதியால் வார்க்கப்பட்ட ஒரு உம்மு சுலைம். எவ்வளவு பெரிய கொம்பன் வந்து நின்றாலும் நீ யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போ, தட்டி அப்படி ஓரமா உட்கார வைக்கிறான். இரு பேசிக்குவோம், கையில குழந்தை இருக்குது, சரி, கணவர் மௌத்தாயிட்டாரு, சரி, குடும்பத்தில் அரவணைப்புக்கு நபர் இல்லை, சரி, அதனால என்ன? என் மார்க்கத்தை அடகு வைப்பேனா? என் ஈமானை விட்டுவிட்டு உன்னை திருமணம் முடிப்பேனா? வாய்ப்பில்லை. இருந்தாலும் நான் தான் வேண்டும் என்றால் ஒரு சான்ஸ் தருகிறேன், இஸ்லாத்திற்கு வா. இந்த செய்தியை சில பேர் தூக்கி பிடிப்பாங்க. நாங்களும் இப்படி வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்களை காதலித்து, இங்க காதல் கருமாந்திர கத்திரிக்காய் எதுவுமே நடக்கல. இவரா விதி எழுதுவேன், நானும் உம்மு சுலைம் மாறி அபூ தல்ஹா மாறி ஒரு ஆளை கொண்டு வர போறேன். முதலில் நீ போயிட்டா அல்லாஹ் விதியில நேர போயிட்டு இருக்கணும், இந்த டைம்ல நீ போய் விழுந்துடணும்னு எழுதிட்டா அதற்காக சொல்லப்படவில்லை. பல மாதங்கள் போனிலே இவர் உருட்டுவாராம், பேசுவாராம், பழகுவாராம், நேரிலே சந்திப்பாராம். பிறகு நான் உம்மு சுலைமாய் மாறப்போகிறேன். இது விளையாட்டா? அபூ தல்ஹா மாதிரி ஒரு நபரை, வீரமிக்கவரை கொண்டு வர போகிறேன். இதுல ரோல் மாடல் முன்மாதிரியே இல்லை. அவர்கள் இருவருக்கு மத்தியிலே நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை, உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஓகேவா இல்லையா? நாட் ஓகே.
இஸ்லாத்துக்கு வந்தா ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். ஈமானும் குஃபரும் அது வெவ்வேறு என்று பிரித்து காட்டினார்கள். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தலாக்கு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, தலாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்டை பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை தலாக்கு கூறிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொன்னார்களாம், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்லக ஹப்ஸா, ஹப்ஸாவை தலாக் செய்ய நாடிய பொழுது உமர் ரலியல்லாஹுடைய மகளார் துத்லீகத்துன் சும்ம கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார். ஃபகால ராஜி ஹப்ஸா, ஹப்ஸாவை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள், ஹப்ஸாவை தலாக் விடாதீங்க. ஒரு பெண்ணுக்கான முன்மாதிரியாய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா ஸவ்வாமா கவ்வாமா, அவர் அதிகமாய் நோன்பு நோற்பவராகவும் இறைவனை நெருங்குவதற்காக வணக்க வழிபாட்டில் உறுதியாய் நிற்பவராகவும் இருக்கிறார். தலாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்லப்படுற ரீசனை பாருங்க. ஹப்ஸாவையா தலாக் கொடுக்க போகிறீர்கள்? மனச்சங்கடம் இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஹப்ஸா யார் தெரியுமா? நோன்பு நோற்பார், உபரியான நோன்புகளை நோக்கிறார், கடமையான நோன்புகளை நோக்கிறார். மற்றொரு செய்தியை பார்க்கிறோம், ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கடமையான நோன்பை விட்ட நிலையில் மரணிக்கவில்லை. மாசத்துல சில நோன்பு பெண்களுக்கு போயிடும், அதை ரிட்டன் எடுத்து வைக்கணும். வீட்டுல எத்தனை பெண்கள் யூடியூப்ல பாயாசம் கிண்டுறத பார்ப்பாங்க, பிரியாணி செய்யறத பார்ப்பாங்க, கேக்கு செய்யறத பார்ப்பாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. மாசத்துல எத்தனை நோன்பு விட்டோம் அதெல்லாம் பல பெண்கள் குறிப்பு வைத்துக் கொள்கிறார்களா இல்லையான்னு சந்தேகம்தான். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கடமையான நோன்பை விட்ட நிலையில் மரணிக்கவில்லை என்பது ஸ்டேட்மெண்ட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஹப்ஸாவை நீங்க தலாக் கொடுக்க கூடாது, அவர் அல்லாஹ்வை நெருங்கி வணங்குபவராக இருக்கிறார், அல்லாஹ்வை நெருங்குகிறார். ஒரு மனைவிக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். நம்முடைய மனைவிமார்கள் வணக்க வழிபாட்டில் பிரச்சார களங்களில் தாவாக்களில் உறுதியாக இருக்கிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் பேச்சை கேட்க மாட்டாங்க, என் பேச்சுக்கு மதிப்பில்லை என்று எந்த கணவன்மார்களும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. உன் மனைவியாக இருப்பவர் நீங்கள் எப்படி முன்மாதிரியாய் இருக்க விரும்புகிறீர்களோ அதே போன்று அவர்களும் இருக்க வேண்டும். அதே போன்று இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பொதுவாகவே ஒரு குடும்ப கட்டமைப்பு அல்லாஹ்விற்கு அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் சரியாகிவிட்டால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் சீரும் சிறப்பும் நிறைந்த குடும்பமாய் மாறும், மிகச்சிறப்பிற்குரிய குடும்பமாய் மாறும். பல உரைகளிலே கேள்விப்பட்ட செய்தியாய் இருக்கலாம், அதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது, அதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு அருவருக்கத்தக்க பார்த்தாலே விகாரமாய் திகழ்கிற ஒரு நபித்தோழர், அவர் பெயர் ஜுலைபீப். அவர் பெண் பேசுவதற்கு நினைக்கிறார், பல இடங்களில் பெண் கொடுக்க மறுக்கப்படுகிறது. அவருடைய தோற்றம், அவருடைய விகாரம், அவர் முகத்திலே இருக்கிற தேமல். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஜுலைபீபுக்காக பெண் பேசுவதற்கு ஒரு தோழரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். சென்றால் அங்கு நிலைமை வேற மாதிரி நடக்குது. பெண் பேச வந்திருக்கிறோம் அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, ரசூல்லா தான் நம்ம பெண்ணை மணமுடிக்க வந்திருக்கிறாங்க போல, நம்மளை விட ஒரு பெரிய பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது.
அப்படின்னு தவறாய் நினைத்து கொண்டார்கள். ரசூல்லா விளக்குறாங்க, பெண் எனக்கல்ல ஜுலைபிபுக்குத்தான். ஒரு கடத்தில் எந்த பெண்ணை மனம் பேச சென்றார்களோ அந்த பெண்ணின் தாயார் சொல்கிறார், அஜுலைபிபுன் இனிகி, அஜுலைபிபுன் இனிகி, இந்த ஜுலைபிபுக்கா? ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தை. இவருக்கா? இவருக்குன்னா வாய்ப்பில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, ஆழமாய் கவனிக்க வேண்டும். ரொம்ப ஷார்ட்டான வார்த்தையில அழுத்தம் திருத்தமான படிப்பினை. இந்த செய்தியை எந்த பெண்ணை பேச வந்தார்களோ அந்த பெண் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சப்தமிடுகிறார், தன் பெற்றோர்களை அழைக்கிறார். தன் தாயை அழைக்கிறார். அம்மாவே, காலத், அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். தகப்பன்மார்களே, சகோதரர்களே, குடும்ப தலைவர்களே, இந்த வார்த்தையில் நம் குடும்பம் சீராகிவிட்டால், சரியாகிவிட்டால், நம் குடும்பத்தை யாராலும் வழிகெடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இதை எனக்கு செய்து கொடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று கேட்டால் முடியாது என்பீர்களா? இது ஃபஊனி, என்னை விட்டுவிடுங்கள். ஃபஇன்னஹு லம் யுதையினி, அல்லாஹ் என்னை ஒருபோதும் இழிவுக்குள்ளாக்க மாட்டான். இந்த வார்த்தை லம் யுதையினி, இந்த வார்த்தையை பயன்படுத்தியது யார் தெரியுமா? இப்ராஹிம் நபி ஹாஜர் அம்மையாரை பாலைவனத்திலே விட்டு திரும்புகிற பொழுது எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ் கிட்ட விட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஹாஜர் அம்மையார் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அல்லாஹ்விடம் என்னை விட்டு செல்லுகிற பொழுது அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த வார்த்தையை சூஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு நபருக்கு சிபாரிசு செய்கிற பொழுது நான் இழிவாகவேனா? கை சேதம் கிடைக்குமா? விட்டு விடுங்கள், திருமணம் நடக்கிறது. அவர் ஒரு போர்க்களத்திலே கலந்து கொண்டு கரங்களை இழக்கிறார். நபிகளார் கைகளிலே தூக்கியவாறு குழிக்குள்ளே அடக்கம் செய்து, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இந்த ஜுலைபிப் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவன் என்று புகழாரம் சூட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். குடும்ப தலைவியிடத்திலே சொல்லுங்கள், வாரிசுகளிடத்திலே சொல்லுங்கள், மகனே, மனைவியே, அல்லாஹுவோ அல்லாஹுவின் தூதரோ ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அதற்கு மாற்றமாய் செய்யாதே. அப்படி செய்தால் கேவலமோ இழிவோ உனக்கு மட்டும் ஏற்படாது, நம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தான் ஏற்படும். சொல்லுங்கள். அல்லாஹ் தொழுங்கள் என்கிறான், தொழுது விடு. பொய் பேசாதே என்கிறான், பேசாதே. ஆபாசத்தை பார்க்காதே என்கிறான், பார்க்காதே. அல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் எவற்றுக்கெல்லாம் பாடம் நடத்தி விட்டார்களோ அதை மீறி நீ செய்தால் நாமும் கைசேதம், நம் குடும்பமும் கைசேதப்பட்டு நிற்போம் என்று இஸ்லாமிய குடும்பத்தை செதுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்கள். மகனே, காசு போயிட்டா திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம், பதவி இல்லையா திரும்ப பெற்றுக் கொள்ளலாம், அதிகாரம் இல்லையா திரும்ப அந்த அதிகாரத்திலே அமரலாம். மானம் போயிருச்சுன்னா திரும்ப வரவே வராது. காசு போனா திரும்ப வரும், மானம் போனா போனது போனதுதான். இப்படித்தான் திருமணம் நடத்த வேண்டும். பல பேரை பார்க்கிறோம், பழம் தின்று ஆழ வேரிலே தௌஹீதை நான் இத்தனை வருடம் இருக்கிறேன் என்கிறார்கள். ஒரு பொருளாதாரத்திற்காக, பணத்திற்காக திருமணத்தில் கொள்கையை அடகு வைப்பதை பார்க்கிறோம். இத்துணை நாட்கள் எந்த கொள்கை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கொள்கை என்று விமர்சனம் செய்தார்களோ அந்த கொள்கையிலேயே திருமணம் என்கிற ஒற்றை நிகழ்விற்காக அடைக்கலம் தேடுவதை பார்க்கிறோம். அவமானம் இல்லையா? அட, கேட்க மாட்டார்களா? அப்ப 20 வருடம் நீ நடித்தாயா? உன் சுயநலத்திற்காக, திருமணம் என்ற ஒற்றை காரணத்திற்காக கொள்கையை நீ அடகு வைக்கலாமா? இஸ்லாமிய குடும்பம் சீரும் சிறப்புமாய் செயல்பட வேண்டும் என்றால்
ஈமானோடு, கொள்கையோடு, ஏகத்துவத்தோடு நான் மட்டுமல்ல, என் மனைவி மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் செதுக்குவேன் என்கிற படிப்பினையை பெற்று நம் குடும்பம் அடுத்த தலைமுறையினருக்கு முன்மாதிரியாய் திகழ்கிற குடும்பமாய் நிச்சயம் இதுவரைக்கும் இல்லை என்றால் இன்று முதல் நான் சபதம் ஏற்பேன். என் மகனை சந்தித்து நான் பேசுவேன், என் மகனிடத்திலே ஏகத்துவத்தை போதிப்பேன், என் மனைவியை நான் செதுக்க ஆரம்பிப்பேன் என்கிற சபதத்தை ஏற்று வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரியாய் இஸ்லாமிய குடும்பமாய், முன்மாதிரி மிக்க குடும்பமாய் நாம் வளர்ந்து வார்த்தெடுப்போமாக. நம் அனைவரின் குடும்பமும் தௌஹீதால் எழுச்சி பெறுகிற, ஏகத்துவத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற ஒரு குடும்பமாய் நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற சபதத்தை இந்த நல்ல தருணத்தில் ஏற்று ஜஸாக்குல்லாஹ் கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.